என்னடா கண்ணா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக பம்பு செட்டு கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். சாயங்காலம் யாருக்கும் தெரியாம வந்துருங்க. வரேன்டா கண்ணா. இவ்வளவு சீக்கிரம் மடங்குவான நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்தமா உள்ளவாயா? ஐயோ அல்லுது. இதோ வந்துட்டு கண்ணா. முத்தமா உன் பார்வை என் மேல படுமா படுமான்னு ஏங்கிட்டு இருந்த. இப்ப நீ படுமா. என்னடா? ஐயோ எல்லாரும் ஓடி வாங்களே. மைனர் என் கையை பிடிச்சு இழுக்கிறானே. ஓடி வாங்களே, என்ன காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்க, ஓடி வாங்க. ஐயோ ஓடியாங்களே, மைனர் முத்தமா கையை பிடிச்சு இழுத்துட்டா. ஓடியாங்க. ஐயோ ஓடி வாங்க, முத்தமா மைனர் கையை பிடிச்சு இழுத்துட்டா. ஐயோ முத்தமா கையை பிடிச்சு இழுத்துட்டா மைனர். ஐயோ முத்தமா கையை பிடிச்சு இழுத்துட்டா மைனர். ஐயோ முத்தமா கையை பிடிச்சு இழுத்துட்டா மைனர். மைனர், நீங்க முத்தம்மாவை தப்பான எண்ணத்துல கையை பிடிச்சு எடுத்ததா பஞ்சாயத்து. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணவன் இந்த மானஸ்த மாடசாமி. இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னால என் குடும்பமே நிக்குது. எல்லாருக்கும் என்ன தீர்ப்போ அதுதான் எனக்கும். என்ன நடந்ததோ அத அப்படியே சொல். அது வந்து சொல் சொல்றா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்தப்புறம் நான் போய் சொல்லி தப்பிக்க விரும்பல. மாமா என்ன மன்னிச்சிடுங்க. வாலிப முறுக்கல, வயசு கோளாறுல முத்தம்மாவை தனியா பார்த்ததும் நான் அறிவு இழந்துட்டேன். மாமா நான் முத்தம்மாவை கெடுத்துட்டேன் மாமா. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் முத்தம்மாவை கெடுத்துட்டேன். மாமா. ஐயோ இல்ல இல்ல, போய் சொல்றான், போய் சொல்றான், போய். இல்ல இல்ல இல்ல, போய் சொல்றான், போய் போய் சொல்றான். உன்னை நல்லவன் நினைச்சுத்தானே வீட்டுக்குள்ள சேர்த்த. பொறுப்பானவன் நினைச்சுத்தானே பொருத்தமே பார்த்தேன். இப்படி பொல்லாப்பா பேசுறியே, நாக்கு அழுகிறேன்டா. உண்மையே சொல்லு. உண்மையதான் சொல்றேன் மாமா. நான் முத்தம்மாவை கெடுத்துட்டேன். முத்தம்மா இல்லப்பா, இல்ல, அவன் போய் சொல்றான். இல்லப்பா இல்ல, அவன் போய் சொல்றான். அவன் சொல்றது போய். அவன் சொல்றது என் பொண்ணு சிரிச்சா வெள்ளி காசு அள்ளி இறைச்ச மாதிரி அன்னைக்கு பெருமையா பேசுனீங்க ஐயா. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை பார்த்து சிரிப்பா சிரிக்கும்படி வச்சுட்டாளையா, வச்சுட்டாளே. ஐயோ, இவ வாயெல்லாம் போய் வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னேனே, என் பேச்ச கேட்டீங்களா? பொண்ணு பொண்ணா வளர்க்கணும்னு தலையா அடிச்சுக்கிட்டேனே, அப்ப பார்த்து நான் சொன்னதை கேட்டீங்களா? ராசா மாதிரி 8 ஊருக்கு பஞ்சாயத்து சொல்ற தேவ பரம்பரை மானத்தை ஊர்ல ஏலம் போட வச்சுட்டேடி பாவி. பஞ்சாயத்துல இவ இப்படி ஒரு பொய்ய சொன்னதுனால தானே அந்த மைனருக்கே இவளை கட்டி வைக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒரு பொய்ய ஒரு குடும்பத்தையே கவுத்தடிச்சு. ராசா, நீங்க எதுக்காக அழறீங்க? அந்த மைனர் பையன் எதையாவது சொல்லிட்டா அது நிஜமாயிடுங்களா? இவ உங்க மகங்க. இவன் நிழல்ல கூட அந்த நீச பையன் நிக்க முடியாதுங்க. பஞ்சாயத்தம் பஞ்சாயத்து.
என் மவளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்ன அந்த மைனர் பையன் நாக்க இழுத்து வச்சு வறுக்கல. நான் மானஸ்த பொண்டாட்டி இல்லைங்க. அப்பா, நான் போய் சொன்னேனே தவிர எந்த தப்பு நடக்கல. அப்பா, நான் உங்க மகப்பா. எவனாவது என்ன தொட்டிருந்தா அவன் குடல உருவி மாலைய போட்டிருப்ப. அப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ராசாத்தி, நீ ஏன் ரத்தம்மா? தப்பு செஞ்சவன் தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே உண்ட பஞ்சாயத்துல வெட்டி போட்டிருப்பேன். நான் நம்புறேம்மா, நான் நம்புறேம்மா. அழாத, அழாதம்மா. இந்த ராணி இப்ப என் கைக்குள்ள, வெற்றி எப்பயுமே என் பக்கம் தாண்டா. என்னென்ன அதுக்குள்ள ஆட்டத்தை முடிச்சிட்டீங்க? ராஜாவோட ராணி சேர்ந்துருச்சுல்ல, அப்புறம் நான் ஜெயிக்காம வேற எவன்டா ஜெயிப்பான்? டேய் ஜவ்வு, மலையோட மண்புழு மோதின கதை தெரியுமா? தெரியாது. என்ன நான் சொல்றேன் கேளு. அந்த முத்தம்மா அப்படித்தாண்டா என்கிட்ட மோதுனா, அவ என்னமோ புத்திசாலி நினைச்சுக்கிட்டு எனக்கு விரிச்சாலே ஒரு வலை, அதுல அவளையே விழ வச்சான் பாரு. அதுதான்டா இந்த மைனர் மச்சக்காரோட கலை. நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க தேவரே. ஊருக்கே நியாயம் சொல்றவங்க நீங்க, உங்களுக்கு நாங்க என்ன நியாயம் சொல்ல முடியும்? காலங்காலமா ஊர் கட்டுப்பாடு, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியது வந்துருச்சு. கைய பிடிச்சு இழுத்தான் கலாட்டா பண்ணான்னா அவனை ஊரை விட்டு இவன் கதையை முடிச்சுட்டேன்ல சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நல்லதுன்னு தான் பஞ்சாயத்து இந்த முடிவுக்கு வந்தது. மைனருக்கு உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஊரறிய தெரிஞ்ச பிறகு வேற எவன் உங்க மகளை கட்டிக்குமா? அப்படியே வெளியூர்ல பொண்ணை கொடுத்தாலும் கட்டிக்கிட்டவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் உங்க பொண்ணோட கதி. கட்டின புருஷன் தாலியை பிடிங்கிட்டு தாய் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். இந்த விஷயத்தை இன்னும் தாமதப்படுத்துறதுல பிரயோஜனம் இல்ல. முத்தம்மாவுக்கு மச்சக்காலதான் மாப்பிள, கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். நடந்துருமா? நடக்க விட்டுருவனா? எவனோ ஒரு பிராடு பைய ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னால போய் சொன்னான்றதுக்காக என் பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்துருவனா? அதை விட என் பொண்ணு கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு நானும் நாக்க புடிங்கிட்டு செத்து போயிடுவேடா. மாடசாமி தேவை மானஸ்தண்டா. ஆத்திரப்படாதீங்க தேவரே. டேய், மைனர் எங்க போய் சொன்னாரு? உங்க பொண்ணு இல்ல மைனர் கைய புடிச்சிட்டதா போய் சொல்லிச்சு. என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற. சோழி ஆட்டத்துல ஒரு தாயத்துக்கு மறுதாயம் போடுவாங்களே, அதே போல ஒரு பொய்க்கு மறு பொய்ய சொல்லிட்டாயா என் பொண்ணு மேல. என் பொண்ணு பிழைக்க தெரியாத புள்ள, அதை வச்சுக்கிட்டு அந்த மைனருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? வெற்ற வெற்ற கண்டன் துண்டமா வெற்ற. அதுவே இந்த ஊருக்கு ஒரு பாடமா அமைட்டோம். என்ன சொல்றீங்க? முத்தம்மா மைனரை ஊரை விட்டு விரட்டுறதுக்காக மைனர் தன்னை கைய பிடிச்சி இழுத்ததா பஞ்சாயத்துல ஒரு பொய்ய சொல்லுச்சு. ஆனா அவன் பிளேட்டையே மாத்தி முத்தம்மாவை தான் நிஜமாவே கெடுத்ததா ஒரு பொய்ய சொல்லி இந்த ஊரையே நம்ப வச்சுட்டா. அந்த பொய்யால முத்தம்மா கத்துல மச்சக்கால தான் தாலி கட்டணும்னு பஞ்சாயத்து கட்டாய தீர்ப்பு சொல்லிருச்சு. ராமு, முத்தம்மா உனக்காக தினம் தினம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. அண்ணே, விடிஞ்சா கல்யாணம். எப்படியாவது அந்த மச்சக்கால கிட்ட இருந்து முத்தம்மாவை காப்பாத்தியே ஆகணும். என்ன விடிஞ்சா கல்யாணம். எப்படியாவது அந்த மச்சக்கால கிட்ட இருந்து முத்தம்மாவை காப்பாத்தியே ஆகணும். என்ன முத்தம்மாவுக்கு எடுத்துட்டு பாபா. வேற எவன் உங்க மகளை கட்டிக்குமா? முத்தம்மாவுக்கு மச்சக்காலதான் மாப்பிள. வண்டி நிறுத்து. அண்ணே, நீங்க சந்தேகப்படுற மாதிரி நான் இப்ப மைனரோட வண்டிக்காரன் இல்லண்ணே. மாறி, என் மொத்தமா எப்ப இருக்கா? உங்களை நம்பித்தானே அந்த பொண்ணு உசிரியா வச்சுக்கிட்டு இருக்கு. நான் மொத்தமா இப்பவே பார்க்கணும். ஏறுங்கண்ணே வண்டியில. மாறி, அண்ணன் அண்ணி வர்றாங்க, அவங்க வந்துடட்டும். என்னது? ஆமாங்க, இந்த ராமு பையன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்து முத்தம்மாவை பாக்குறதுக்காக இந்த மாரி பையன் வண்டியில போயிட்டு இருக்கான். ஐயோ டாய், நம்ம ஆட்கள் எல்லாம் வண்டி கிட்ட சொல்லு. முத்தம்மா, நீ என்ன கேவலமா கேட்டுறாதையா? ஊரே சொல்லிச்சு, அதையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி நீ என்ன கேட்டுறாதையா? என்னால தாங்கிக்கவே முடியாது. என் முத்தம்மா ஒரு நெருப்பு. என்ன தவிர உன்னை வேற யாரு தொட்டிருந்தாலும் அவனை அழிக்கிறது மட்டும் இல்ல, உன்னையும் நீ அழிச்சுக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அப்படி சொல்லு ராமு. என்னடா அருவாளை தூக்குனவன், ஊருக்கு மத்தியில அசிங்கமா பேசினவன் அணைக்க வரானேன்னு பாக்குறியா? டேய், நான் பெத்த பொண்ண நான் புரிஞ்சுகிட்டதை விட நீ புரிஞ்சுகிட்ட தாண்டா அதிகம். இப்ப சொல்ற, எந்த பஞ்சாயத்து மேடையில என் பொண்ணை கேவலப்படுத்தினாங்களோ அதே பஞ்சாயத்து மேடையில என் பொண்ணுக்கு உனக்கும் கல்யாணம். நீ தாண்டா என் மாப்பிள. தூக்கடா என் பொண்ணு.